ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பெண்கள் ஆண்கள் எல்லாருக்குமே சொல்ல போகிறேன். ஆக்சுவலி இது ஒரு எச்சரிக்கையான விஷயம். இந்த விஷயத்தை கண்டிப்பாக அனைவருமே தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். அதாவது ஜனவரி மாதம் முடிகிறதுக்கு முன்னாடி 29ஆம் தேதி ஒரு முக்கியமான நாளாக வருது. ஆக்சுவலி 2025 பிறந்ததே தெரியல, டக்குன்னு ஒரு மாதமானது கடந்துட்டோம். இந்த ஒரு மாதம் கடக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் ஒன் ஆஃப் த ஒரு சிறப்பு நாளாக ஜனவரி 29ஆம் தேதி வருது. அன்று தமிழ் மாதம் தை மாதத்துடைய 16ஆம் நாள், கிழமை புதன்கிழமை. ஸோ நெக்ஸ்ட் வீக் தான். நெக்ஸ்ட் வீக் இந்த புதன்கிழமை இந்த பிரபஞ்சத்தில் மிக முக்கியமான நாள் என்று சொல்லலாம். அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த பிரபஞ்சத்தில் அமாவாசையானது வருது. 2025 ஆண்டு பிறந்ததுக்கு பின்னாடி வரக்கூடிய ஃபஸ்ட்டு அமாவாசை இந்த அமாவாசை. இந்த அமாவாசையில் இந்த பிரபஞ்சத்தில் பயங்கரமான சக்தியானது உலா வரப்போகுது. அந்த சக்தி உலா வரக்கூடிய அன்னைக்கு கண்டிப்பாக சில விஷயங்கள் நாம் செய்யணும். அது ஆன்மீக ரீதியாக நாம் செய்யணும். ஆக்சுவலி அமாவாசைங்கிறது சாதாரணமாக வரக்கூடிய நாள் கிடையாது. அமாவாசைங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு நாள். இந்த ஒரு நாள் தான் நமக்கு முன்னாடி வாழ்ந்த நம்மளுடைய முன்னோர்களை வழிபாடு செய்வோம். மற்ற நாட்களை கூட நாம் கண்டுக்காமல் இருக்கலாம், ஆனால் அமாவாசையில் இவங்களை கண்டுக்காமல் இருக்கக்கூடாது. அமாவாசையில் இவங்களுக்கு நிறைய பசியானது இருக்கும். இவங்களுடைய பசியை போக்க நம்ம கையால் எள்ளும் தண்ணீரும் இறைக்கணும். அப்படி இறைச்சதை அவங்க ஏற்றுக்கிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாகி நமக்கு ஆசீர்வாதத்தை வழங்குவாங்க. நமக்கு கிரகங்களால் ஏதாவது கெடுப்பன நடந்தால் கூட அதை குலதெய்வத்திட்ட சொல்லி இவங்க தடுத்துருவாங்க. அதனால் குலதெய்வத்தையே வரவழைக்கக்கூடிய சக்தி முன்னோர்கள்கிட்ட இருக்குது. அப்பேற்பட்ட முன்னோர்களை வழிபாடு செய்ய அமாவாசை தான் ரொம்ப உகந்த நாள். ஆக்சுவலி அமாவாசை பற்றி எல்லாருக்குமே தெரியும். எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலும் அமாவாசையில் வழிபாடு மட்டும் செய்யாமல் இருக்க மாட்டாங்க. அமாவாசை வழிபாடு அந்தளவுக்கு ஒரு முக்கியமான வழிபாடு. ஆக்சுவலி ஒவ்வொரு மாதத்துலேயுமே அமாவாசை வரும். நிறைய தர்ப்பணங்கள் கொடுக்கணும். ஆனால் ரொம்ப முக்கியமான ஹைலைட்டான தர்ப்பணங்கள்னு பார்க்கும்போது 3 மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு சொல்லப்படுது. ஒன்று ஆடியில் வரக்கூடியது, இன்னொன்று புரட்டாசியில் வரக்கூடியது, இன்னொன்று தையில் வரக்கூடியது. ஆக்சுவலி இந்த 3 அமாவாசை மட்டும் ஏன் சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆடியில் வரக்கூடிய அமாவாசையில் முன்னோர்கள் அவங்களுடைய லோகத்திலேருந்து புறப்பட்டு நம்மளுடைய லோகத்துக்கு வருவாங்க. அப்படி வரவங்க புரட்டாசி அமாவாசையில் நம்ம கூடவே இருந்து நம்ம கொடுக்கறத எல்லாமே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் தை அமாவாசையில் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம கொடுக்கக்கூடியதை எல்லாமே வாங்கிக்கிட்டு அவங்களுடைய லோகத்துக்கே திரும்ப போவாங்க. அதனால தான் இந்த 3 அமாவாசையும் ரொம்ப முக்கியமான அமாவாசையாக சொல்லப்படுது. இந்த 3 அமாவாசையில் முன்னோர்களை வழிபாடு செய்தாவே நம்ம மற்ற அமாவாசையில் வழிபாடு செய்த பலனை பெற முடியும். அதனால் இந்த 3 அமாவாசையுமே மிஸ் பண்ணக்கூடாது. ஒவ்வொருவருமே அவங்கவுங்க முன்னோர்களை வழிபாடு கட்டாயம் அவங்கவுங்க வீட்டில் செய்தாகணும். ஸோ அமாவாசையில் நம்ம வழிபாடு இப்படி செய்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆன்மீக ரீதியாகவும் ரொம்ப உகந்த நாட்களாக சொல்லப்படுது. ஆன்மீக ரீதியாக எப்படி உகந்த நாட்கள்லாம் அமாவாசையில் நம்ம பண்ணக்கூடிய தானமாக இருந்தாலும் சரி, அமாவாசையில் நம்ம கைகளில் வைக்கக்கூடிய சில விஷயங்களாக இருந்தாலும் சரி, அதுக்கு அளவு கடந்த பலன் கிடைக்கும். இதுவும் சாஸ்திரத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கு. அமாவாசையில் பெண்களும் சரி ஆண்களும் சரி கையில் மருதாணி வைக்கணுமா. ஆக்சுவலி போன மாதத்தில் கூட ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன் அமாவாசையில் மருதாணி வைக்கிறத பற்றி. அதிலே நிறைய பேர் என்ன கமெண்டில் கேட்டிருந்தீங்கன்னா, கோன் வைக்கலாமா அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி கோன் வைக்கிறது அவ்வளவா நல்லது கிடையாது. கோனில் நிறையா பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கலப்பிடம் இருக்கிறதுனால அது நம்ம வைக்கிறது வேஸ்ட்டு தான். ஆனால் மருதாணியில் அப்படி கலப்படலாம் இருக்காது. செடியில் பிச்சியை அரைச்சி நாம் வைக்கிறோம். அதுதான் நம்ம உடலுக்கும் சரி நமக்கும் சரி ஹெல்த்துக்கு நல்லது. அதனால் நம்ம மருதாணி தான் வைக்கணும். கோன் போன்ற விஷயங்கள் வைக்கக்கூடாது. அதிலே நிறைய பேர் கேட்ட டவுட் என்னென்னா, ஏன் இந்த நாளில் மட்டும் வைக்க சொல்கிற, அதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ரீசன் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான ரீசனை எல்லாமே இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நீங்கள் போன அமாவாசையை மிஸ் பண்ணியிருந்தாலும் இப்போ வரக்கூடிய தை அமாவாசையை மிஸ் பண்ணிடாதீங்க.
தை அமாவாசை புதன்கிழமை வரப்போகுது. புதன்கிழமை அமாவாசை வருதுன்னா புதன்கிழமைக்கு முன்னாடி செவ்வாய்க்கிழமை வந்து கையில் மருதாணி வைத்துக்குங்க. கரெக்டாக புதன்கிழமை அமாவாசையில் கை நிறைய மருதாணி உங்கள் கையில் இருக்கிறது ரொம்ப 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 நல்லது. ஸோ அதனால் மருதாணி வந்து செவ்வாய்க்கிழமையே வைத்துக்குங்க. ஆக்சுவலி இந்த மருதாணி வைக்கிறது எந்த அளவுக்கு நல்லது அப்படிங்கிறத உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். அதை வந்து தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி அமாவாசை மட்டும் கிடையாதுங்க, பௌர்ணமி இந்த ரெண்டுலேயுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாம் இந்த மாதிரி செய்தாலே போதும். இது நாம் செய்கிறதுனால வீட்டில் செல்வ கடாச்சம் ஓஹோன்னு உயர்ந்து கொண்டே செல்லும். அதுதாங்க விஷயம். கையில் மருதாணி வச்சா இது மாதிரி நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வச்சு தான் பாருங்களேன். அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அந்த மாற்றம் நிகழுதா இல்லையாங்கிறத நீங்களே வந்து உணர்வீங்க. ஆக்சுவலி வீட்டில் குறையாத செல்வ வளம் பெருகி கொண்டே இருக்க வேண்டும் என்பது தான் நம்மளுடைய எல்லாருடைய ஆசையாகவும் இருக்கும். அல்ல குறையாத செல்வ கடாச்சத்தை பெற குறிப்பாக நம்மளுடைய வீட்டில் இந்த அமாவாசை பௌர்ணமி தினங்களில் செய்ய வேண்டிய சில ஆன்மீக ரீதியான பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அமாவாசை தினத்தில், அதுவும் தை அமாவாசை தினத்தில் மறக்காமல் நாம் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்ய வேண்டும். அது என்ன விஷயங்கிறது நான் ஃபஸ்ட்டே சொன்னது போல் 2 கைகளில் சிவக்க மருதாணி இட்டுக்கொள்கிறது தான். மருதாணி தவிர வேறு எதையும் வந்து கையில் வைக்கக்கூடாது. மருதாணி மட்டும்தான் பயன்படுத்தணும். வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அமாவாசை தினத்தில் கையில் இந்த தைல மருதாணி இட்டுக்கொள்ளுங்க. அமாவாசைக்கு முன்தினம், பௌர்ணமிக்கு முன்தினம் நீங்கள் இந்த மாதிரி கையில் மருதாணி இட்டுக்கொண்டாலே உங்களுக்கு அவ்வளோ ஒரு அதிர்ஷ்டமானது கிடைக்கும். அமாவாசை தினத்துலேயும் பௌர்ணமி தினத்துலேயும் கையில் மருதாணி வைத்துக்கொள்வது நமக்கு நன்மை தரக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாஸ்திரத்தில் சொல்லப்படுது. ஆக்சுவலி கையில் மருதாணி இட்டுக்கொள்ளும்போது நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய தேவையற்ற குழப்பங்கள்லாம் வந்து தீரும். அப்புறம் அமாவாசை தினத்தில் சந்திரனுடைய ஆதிக்கம் சுத்தமாக இருக்காது. பௌர்ணமி தினங்களில் முழு நிலவு பிரகாசமாக இருக்கும். சந்திர பகவானால் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதலால் நமக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் மன சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு தெளிவு கிடைக்கிறதுக்காக தான் சந்திர பகவானை வந்து நாம் சாந்தப்படுத்துவதற்கு மருதாணியானது வைக்கப்படுது. ஆகவே மனதை தெளிவுபடுத்தக்கூடிய மருதாணியை உங்களுடைய கையில் இட்டுக்கொள்ள இந்த நாளில் மறக்காதீங்க. எந்த சூழ்நிலையிலையும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு குழப்பம் இல்லாமல் தெளிவான மனதோடு இருக்கும்போது அந்த இடத்துல நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் வெற்றியை தரும். ஸோ வெற்றி நம்ம பக்கம் வந்துவிட்டால் பணம் தானாக நம்ம தேடி வரும். அதனால தான் மருதாணி இட்டுக்கொள்வது ரொம்ப முக்கியங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு அழுத்தமாக சொல்கிறேன். அடுத்தபடியாக வீட்டில் பணப்பிரச்சனை, தொழில் செய்யக்கூடிய இடத்துல பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை என்று தவித்து வருபவர்களுக்கு ஒரு சுலபமான தீர்வு தாந்திரிகத்தில் சொல்லப்படுது. மருதாணியில் வெறும் தண்ணீரை மட்டும் விட்டு விழுதாக அரைத்து கொள்ள வேண்டும். அந்த விழுதில் மஞ்சள் பிள்ளையார் போல ஒரு பிள்ளையாரை பிடித்து வெற்றிலையின் மேல் வைத்து அந்த மருதாணி பிள்ளையாருக்கு முன்பாக ஒரு வெள்ளி நாணயத்தை வைத்து மனதார இறைவனை இந்த அமாவாசையில் வழிபாடு செய்யணும். அப்படி செய்தால் உங்களுடைய பண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சீக்கிரத்தில் ஒரு தீர்வு கிடைக்கும். அதனால் இந்த தாந்திரிக பரிகாரத்தையும் இந்த நாளில் வந்து செய்திடுங்க. ஸோ மருதாணியில் இவ்வளோ ஒரு பவர் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், இந்த மருதாணியில் இவ்வளோ ஒரு பவர் இருக்குது. இந்த மருதாணி பற்றி தெரியாமல் நிறைய பேர் மருதாணியை சாதாரணமாக நினைத்து கடந்து போகிறோம். ஆனால் அந்த மாதிரி கடந்து போகக்கூடாது. மருதாணியில் இருக்கக்கூடிய பவரை தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் செயல்படணும். அதுவும் இந்த தை அமாவாசையில் கண்டிப்பாக நாம் வந்து வைத்து கொள்ளணும். ஆண்களும் சரி, பெண்களும் சரி இந்த மாதிரி வைத்து பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்களை நீங்களே வந்து பார்ப்பீங்க. இந்த ஒரு மருதாணி வைக்கிறதுல இவ்வளோ ஒரு விஷயம் இருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணதை நீங்கள் அனைவருமே தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப இனி வரக்கூடிய எல்லா அமாவாசை பௌர்ணமியிலும் மிஸ் பண்ணாமல் வைக்க ட்ரை பண்ணுங்கள். எல்லா அமாவாசையில் பௌர்ணமியில் முடியாட்டியும் இந்த மாதிரி ஸ்பெஷலில் வரக்கூடிய அமாவாசையிலையாவது வைக்காமல் இருக்காதீங்க. தை அமாவாசைக்கு முன்தினம் செவ்வாய்க்கிழமை வைத்து பயன்பெறுங்க. நீங்கள் வைத்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வைத்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் கண்டிப்பாக இந்த நாளில் இந்த மருதாணி வைக்கிறத வைத்து பயனடையட்டும்.
மேலும் இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.